ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லீசோயை தான் காமிக்கிறாங்க. அவள் வீல் சேரில் ரொம்ப கோவமாயிட்டு வெட்டிங் ட்ரெஸ்ஸோட வர்றா. என்னன்னு பார்த்தா ஃபேஸில் வந்து பேய் மாதிரி மேக்கப் போட்டு விட்ருக்காங்க. எல்லாம் அவங்களோட சிஸ்டர் சூனியானோட வேலை தான். அவள் தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கா. அவள் கோவமாயிட்டு எங்கே இருக்க சூனியான்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே திறந்து வந்தா. அவள் வெட்டிங் ட்ரெஸ்ஸில் அவளோட பாய் ஃப்ரெண்ட் டாங்கோட சேர்ந்து இருக்கவுமே அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஷாக்காகி போயிடுறா. நீ என்ன பண்ணிட்டு நீ நானும் தானே இன்னைக்கு மேரேஜ் பண்ண போறோம், ஏன் நீ இப்படிலாம் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அவன் வந்துட்டு கத்திட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அந்த சூனியானுமே நீ நினைக்கிற மாதிரி அவர் ஒன்றும் உன்னெல்லாம் லவ் பண்ண கிடையாதுப்பா, அவர் என்னதான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு, நான் அவர் தான் மேரேஜ் பண்ண போறோன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. நீ எதுக்காக எனக்கு இப்படிலாம் மேக்கப் பண்ண வச்சேன்னு சொன்னதும் உன் மூஞ்சி கேட்டுக்கு இது போதாதான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்றா. ஸோ ஆயிட்டு ஹீரோயின் அடிக்க போனதுமே அவள் வீல் சேர்ல இருந்து கீழே விழுந்துடுறா. உனக்கு ஒன்று தெரியுமா, உன்கிட்ட இருக்க சொத்து எல்லாமே பறிக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்படி ட்ராமா பண்ணோம், நீ தான் வந்துட்டு எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்டே, இதுக்கப்புறம் நீ உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு வம்பு பண்ணி பாய்சன் எல்லாமே கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் வெட்டிங் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களை பழிவாங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவோ அழுதுச்சிக்கா. அப்போ அங்கே உயிர் போகிற டயத்தில் நம்மளோட ஹீரோ ஷூ அங்கே வந்துடுறான். ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அவளை தூக்கிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுச்சிக்கா. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் உன்னை எப்பயுமே வந்து ரொம்ப அசிங்கம் தானே படுத்திட்டு இருந்தேன், நீ எப்படி என் மேலே இவ்வளோ பாசம் காமிக்கிறேன்னு சொன்னதுமே நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், உன்னை இந்த மாதிரி பண்ணவங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். டக்குன்னு பார்த்தா இப்போ நம்ம ஹீரோயின் ரீபானா இங்கே உட்காந்துச்சேக்கா. அப்போ அவங்க இந்த ட்ரெஸ்ஸை உன் சிஸ்டருக்கு கூட அவளுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயின் போன டைம் அந்த ட்ரெஸ்க்காக ரொம்ப சண்டை போட்டு கடைசியில் ட்ரெஸ்ஸே கிழிஞ்சு போயிருக்கு. பட் இந்த டைம் அப்படி ஆகாதுன்னு சொல்லிட்டு நீ ஏன் வச்சுக்கோமா என் ஆசை தங்கச்சின்னு சொல்லிட்டு அவள் கொடுக்குறா. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்காக அங்கே போயிருக்காங்க. அங்கே போனால் அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே வாவ் பார்க்க பொண்ணு சூப்பராக இருக்காங்க, மாடல் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு எல்லாரும் வெல்கம் பண்ணி அங்கே ஜுவல்ஸை காமிச்சதுமே அவங்க சிஸ்டருக்கு ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டுருக்கா. அவள் வேமா ஹீரோயினை பிடிச்சி தள்ள போனா அங்கே ஸ்லிப் ஆகி விழுந்தாங்க, ட்ரெஸ் வந்து கிழிஞ்சு போயிடுது. ஸோ ஹீரோயின்ட்ட மம்மு பண்ணி பிடுங்கின அந்த ட்ரெஸ் கிழிஞ்சு போனதுமே எல்லாருமே அங்கே வந்துட்டு அதை ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சதும் இவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. உடனே இவள் கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு சண்டை போட்டதும் அவங்க அம்மா உனக்கு நான் வந்து எக்ஸ்பென்சிவான ஜுவல்லரி வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னதும் அவள் ஹாப்பி ஆகிட்டு அதை கையை காமிச்சா. விலையை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. பிறகு வேறு வழி இல்லாமல் ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ அங்கே பிளாக் கார்டு எல்லாமே அங்கே வந்துட்டு ஸ்வைப் பண்ண கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு இது என்னோட சொந்தப்பா எனக்காக கொடுத்தது, இந்த காசை வச்சு இந்த குடும்பம் ஆட்டம் போட்டுட்ருக்கு, இதில் ஏன் காசு இருக்குது, கண்டிப்பாக நான் போன டைம் நடந்த மாதிரி எது இந்த டைம் நடக்க விட மாட்டேன், எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அவங்ககிட்ட இருந்து ரிட்டன் நான் வாங்குவேன்னு செட்டவை யோசிக்கிறா. ஏன்னா சாகும்போது அவங்க சிஸ்டர் சொல்லிடுறா நீ இந்த உண்மையிலே இந்த குடும்பத்தோட பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினுக்கு இந்த குடும்பம் வந்துட்டு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு எல்லாம் ட்ராமா பண்ணுறாங்க நல்லாவே தெரியுது. அப்போ அவங்க அப்பா பார்த்தா பயங்கரமாக கோவமாயிட்டு உன் சிஸ்டர் வந்துட்டு அவ்வளோ பெரிய அசிங்க நடந்திருக்கு, அதுக்கு நீ தானே காரணம்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சவங்க திட்டாரு. அட்டென்ஷன் வேணுன்றதுக்காக தான் அவங்க சிஸ்டரை மாட்டி விட்டுருக்கான்னு சொல்லிட்டு இந்த சூனியானை எல்லாருமே ட்ரோல் பண்ணதுமே அப்பா ப்ளீஸ் இன்டர்நெட்லேருந்து அதில் எடுத்து விட்ருங்கன்னு சொன்னதுமே எனக்கு காசு என்ன வந்துட்டு சும்மாவா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப கோவப்படுறாரு. அதை கேட்டுட்டாங்க அவளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. காசு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தா அப்பா பேசாமல் வந்துட்டு அவளோட வெல்கம் பார்ட்டியை நம்ம கேன்சல் பண்ணிடலாமேன்னு சொன்னதும் அவள் அதுக்கு ஒதுக்க மாட்டேன்னு சொன்னதும் பேசாமல் என்னோட பர்த்டே பார்ட்டி கூட சேர்ந்து அதை வச்சுட்டா செலவு மிச்சமாச்சேப்பான்னு சொன்னதுமே அதுவும் கரெக்டானு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் பக்கா பிளான் பண்ணி பண்றா. ஏன்னா போன டைம் இந்த பார்ட்டியில் தான் அவங்க சிஸ்டர் வந்துட்டு இவளை அசிங்கப்படுத்தியிருக்கா மாட்ட வச்சு, இந்த டைம் வந்து ஃபுல் ரிவெஞ்சு தான் அப்படின்றத அவள் சொல்றா. ஸோ அங்கே அந்த டெலிவரி பாய் அங்கே வந்துடுறாங்க. அவங்க சிஸ்டர் வந்து அங்கே எக்ஸ்பென்சிவான ஜுவல்லரி கேட்டா இல்லையா, அந்த கிரீடம் கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்பா தான் வந்துட்டு தன்னை சமாதானப்படுத்துறதுக்காக வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. அவங்க அம்மாவுமே சந்தோஷமாக இருக்கும்போது அப்போ அந்த டெலிவரி பாய் மேடம் இது உங்களுக்கு இல்லை மிஸ் லீசோயிக்குன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டுருக்கு. ஸோ ஹீரோயின் அதை வாங்கிக்கிறா. அவங்க அம்மா அங்கே ரொம்ப கோவமாயிட்டு என்ன மாதிரி நீ வந்துட்டு பொண்ணு உன்னோட தங்கச்சியோட எல்லாத்தையுமே நீ பறிக்க பார்க்குறியான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ரொம்ப கூலாக தான் இருக்கா. ஏன்னா இதை அனுப்பி விட்டது நம்மளோட ஹீரோ ஷூ தான். அங்கே அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. போன டைம் வந்துட்டு உன்னை நான் எவ்வளோ தூரத்துக்கு இன்சல்ட் பண்ணிட்டு என்கிட்ட இருந்து விலக்கி வச்சேன், கண்டிப்பாக இந்த டைம் அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு
அவனுக்கு கால் பண்ணி மீட் பண்ணுறதுக்காக கேட்டதுமே அவனுமே ஹாப்பிட்டு உங்க ஓகேன்னு சொல்லிடுறான். அப்போ அங்கே உண்மையிலே காசுக்காக தான் இவங்க வராங்களா என்னன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் பேசிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே என்ட்ரானதும் அவனை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு அவனுக்குமே தான். அப்போ அங்கே வாவ் பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், இவனை விட்டுட்டு அந்த டாங்கோட பின்னாடி பைத்திய மாதிரி போன ஜென்மத்தில் சுத்தினேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அப்போ அங்கே நம்ம நீ இன்னமே வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இருக்கியாப்பா, நம்ம பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. என்ன ரீசன் சட்டி கேட்டதும் நான் உங்களை பழி வாங்கணும், நான் வந்துட்டு என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் திரும்ப என் கைக்குள்ளே கொண்டு வரணும், அதுக்கு மேலே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவள் சொல்கிறா. அது கேட்டுட்டு அவனுமே பக்காவாக அங்கே ரெடியாக இருக்கான். உடனே அவங்க வந்துட்டு ஓகேன்னு சொல்கிறான். கவலைப்படாத, உனக்காக கண்டிப்பாக நான் அவங்கள வந்துட்டு பெஞ்செடுப்பேன்னு சொல்கிறான். பிறகு இங்கே வீட்டில் காமிக்கிறாங்க. அந்த டாங் வந்ததுமே இவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நீங்கள் தான் வந்து அந்த கிரீடம் எனக்காக அனுப்பி விட்டீங்களான்னு சொன்னதும் அவனே ஒரு கஞ்ச பேசினாரி நாளாக அதை அனுப்பலன்னு சொல்லிட்டு இருக்கான். அவள் யாரோடய சேர்ந்து டேட்க்கு போயிருக்காப்பா, அவங்கள ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த சூனியா நம்மகிட்ட ஏற்றி விழுறா. அவங்க 2 பேருமே வெளியே வந்தா நம்ம ஹீரோயின் பார்த்தா ரொம்ப எக்ஸ்பென்சிவான காரில் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து வந்துட்டுருக்கா. அவனோட கார் வந்து நின்றுச்சுக்கு, இவங்க அப்படியே கொண்டு போய் வந்துட்டு இடிச்சு விட்றாங்க. அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு ஏய் யார் அது வெளியே வாங்க அப்படின்ற செட்டு சண்டை போட்டதுமே நம்ம ஹீரோயின் கார்லேருந்து இறங்குனதும் உடனே சூனியான்னு சொல்கிறா, பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பர்சனோட போய் அவள் சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு ஏற்றி விட்டு பேசினதுமே அப்பாங்க அவன் நீ என்ன தெரியும் தான் இப்படி வந்துட்டு பண்ணிட்டுருப்பன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதும் நீ வந்து ஒரு வெட்டி பையன், உன்கிட்ட போய் எனக்கு என்ன பேச்சு, ஃபஸ்ட்டு நீ வந்து வெட்டியாக என்கிட்ட பேசாமல் உன் உடஞ்சி போன காரை போய் பாரு, டப்பா காரை வச்சுட்டு உனக்கெல்லாம் வாய் ஒரு கேடான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டு அவன் என்ன தெரியும் தான் நீ இப்படி என்கிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டு அடிக்க வர்றான். யார் கூட போய் சுற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் யார் கூட வேணாலும் சுற்றுவேன், உனக்கு என்ன அதை பற்றி, நான் உன்னை மேரேஜ் பண்ண மாட்டேன்னான்னு சொன்னதுமே அவன் கோவமாயிட்டு ஹிட் பண்ண போனதும் நம்ம ஹீரோ அங்கே கையை பிடிச்சிடுறான். என்ன தைரியம் தான் நீ என்னோட ஃபேன்ஸே மேலே கையை வைப்ப, மரியாதை போயிரு இல்லை கையை உடச்சி விட்ருவேன்னு சொன்னதும் அப்போ அந்த சூனியானுக்கு அதை பார்த்துட்டு ஷாக்காகி போயிடுது. இது யாருப்பா, பார்க்கவே ரொம்ப வந்து ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்ற சைட்டு அவள் பார்க்குறா. கம்மி இவன் மூஞ்சில் தூக்கி போட்டுட்டு உன் காரை போய் சரி பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறான். அதை பார்த்துட்டு அவனுக்கு இன்னமே வந்து நம்பிக்கை இருக்குது நம்ம ஹீரோயின் வேணும்னே அட்டென்ஷன் வேணுன்றதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா உடனே நம்ம ஹீரோயினுக்காக அவன் ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கான். பட் அங்கே ஹீரோயின் இல்லை, அந்த சூனியான் தான் இருக்கா. அவளுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. இவட்ட அப்படி என்ன இருக்குது, எல்லாருமே இவளோட பின்னாடியே செத்துட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே உடனே வந்துட்டு அவள் ஒரு ஐடியா பண்ணுறா. மேனுக்குனே அவனோட ட்ரிங்க்ஸில் ட்ரக்கை கலந்து கொண்டு வந்து அவனுக்கு கொடுக்குறா. அதை குடித்ததுமே அவன் ரொம்பவே போதை ஆகிப்போய் அவ கூட சேர்ந்து அங்கே தப்பு பண்ணிடுறான். அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு உடனே நல்ல மாதிரி எது தெரியாத மாதிரி எங்கள் ஆக்டிங் பண்ணதுமே இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான், நான் உனக்கு காம்பன்சேஷன் பண்ணுறேன், நீ தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருன்னு அவன் சொல்லி விட்றான். அதை கேட்டுட்டு ஐயோ என்ன பண்ணுறது, எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன், இவன் இப்படிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே இங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவன் வெளியே வரப்போ பார்த்துட்டு என்னப்பா என் சிஸ்டரோட ரூமில் உனக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஐயோ ஒன்றும் இல்லைப்பா நான் சும்மா தான் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு உடனே ட்ராமா பண்ணிவிட்டு இந்த பாஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், என் கூட சேர்ந்து அந்த ஈவெண்ட்டில் நீ டான்ஸிங் பார்ட்னர் ஆகிருப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கெல்லாம் இந்த வெட்டி பேலைக்கு டைம் இல்லைன்னு அவள் சொல்கிறா. உடனே அவங்க அம்மா அங்கே வந்துட்டு அதை வாங்கிக்கிட்டு பேசாமல் என்னோட பொண்ணு நீங்கள் சூனியானுக்கு கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்போ அவனோட மனசுலுமே அவளுக்கு ஒரு காம்பன்சேஷன் மாதிரி இருந்துட்டு போட்டு வச்சுக்கிறட்டுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ கால் பண்ணிட்டு அந்த ஈவெண்ட்டில் டான்ஸிங் பார்ட்னராக வந்துட்டு கூட வர கேட்டதுமே அவள் ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிடுறா. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அதே மாதிரி அந்த ஈவெண்ட் அங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. அங்கே நம்ம ஹீரோவும் பார்த்தா ஒரு விஐபி ரூமில் தனியாக அங்கே ஒரு மூலமாக அங்கே ஏழை எடுக்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு இவங்கள பார்த்தா நார்மலான ஒரு இடத்துல இருக்காங்க. அங்கே ஒரு ட்ரெஸ் வந்ததுமே ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அந்த வந்துட்டு இது எனக்கு வேணும்ப்பான்னு சொன்னதுமே இவளுக்கு இப்பெல்லாம் போய் வாங்கி கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு அவனுக்கு விருப்பம் இல்லை. பட் இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அங்கே 4 மில்லியன் வந்துட்டு பெட் கட்டுறான். பட் நம்ம ஹீரோ அதை வந்துட்டு பயங்கரமாக காசு போட்டு அங்கே வாங்கினதுமே எல்லாருக்குமே அங்கே ஷாக்காகி போயிடுது. அது யார் அவ்வளோ பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு. பிறகு அங்கே வந்துட்டு ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் வருது ஏலத்துக்கு. அதை பார்த்ததுமே அந்த சூனியானுக்கு வந்துட்டு அங்கே மாலில் நடந்துச்சு இல்லையா ட்ரெஸ் கிழிஞ்சு அந்த விஷயம் ஞாபகம் வந்துட்டு இல்லை இது எனக்கு வேணாம்ப்பான்னு சொல்கிறா. பட் ஆனால் இந்த ட்ரெஸ் வந்துட்டு நம்ம லீசோய்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்க ஹீரோயின் மாதிரி இருப்பான்னு சொல்லிட்டு அவன் உடனே 20 மில்லியனுக்கு அங்கே பெட் கட்டினதும் அந்த சூனியானுக்கு வயிற்றுச்சலாயிட்டுருக்கு. பட் நம்ம ஹீரோ பார்த்தா 200 மில்லியனுக்கு அதை பெட் கட்டி விட்றான். அதை பார்த்துட்டுமே ஷாக்காகி போயிடுது. அதை வந்துட்டு அவளுக்கு கிஃப்டாக அவன் வந்துட்டு கொடுக்குறான் பர்த்டேக்காக. ஸோ இங்கே வெளியே வந்ததுமே அவள் கோவமாயிட்டவன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. என் சிஸ்டருக்காக நீ 20 மில்லியன் ஒரு ட்ரெஸ்ஸில் போடுவா, ஆனால் எனக்கு வந்துட்டு நீ எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டியா, அவளை விட நான் என்ன
விதத்தில் குறைஞ்சி போயிட்டேன்னு சொன்னதும், நீ ஒன்றும் அவளை மாதிரி பார்க்குறதுக்கு ஒன்றும் அழகெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதும் இவ உடனே அழுதுட்டு அவங்க அம்மாட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்க அம்மாவுமே கோவமாயிட்டு ஹீரோயின் வந்ததுமே பசங்களெல்லாம் நீ வளைச்சி போட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே, நான் வந்துட்டு பசங்களை வளைச்சி போகிறனோ இல்லையோ எனக்கு வந்துட்டு பெஸ்ட்டாக எல்லாருமே gift கொடுக்குறாங்க, பட் உங்கள் பொண்ணுக்கு என்ன கிடைக்குது, எல்லாமே வந்துட்டு ஏமாத்து வேலை தானே பண்ணுறாங்கன்னு சொல்கிறா. இன்னொரு விஷயம், என்னோட பர்த்டே பார்ட்டியில் அவளோட பெஸ்ட்டான gift எனக்கு கிடைக்கணும், இல்லைன்னா நான் வரமாட்டேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக்காகி போயிடுது. ஐயோ இவ வரலன்னா இவ பேரில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி எழுதி வாங்குறதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம், அப்பா கொஞ்ச நாளாகவே வீட்டுக்கு வராமல் இருக்காரு, ஏன் தெரியுமா, அப்பாவுக்கு வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்து அஃபர் போயிட்டுருக்கு, 10 வயசில் பையனுமே இருக்குன்னு சொன்னதும் அந்த லேடிக்கு அதை கேட்டுட்டு பயங்கர ஷாக்காகி போயிடுது. நெக்ஸ்டே அதே மாதிரி அங்கே பர்த்டே பார்ட்டியை காமிக்கிறாங்க. பயங்கர கிராண்டாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த டாங்கோட அம்மா வந்திருக்காங்க. சூனியானை பார்த்தா எல்லாத்தையுமே ரொம்ப அப்பாவி மாதிரி அங்கே நல்ல பொண்ணு மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு தான் ரொம்ப நல்ல பொண்ணான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கே பார்க்கும்போது அவளோட ஃப்ரெண்ட்ஸுமே நம்ம ஹீரோயினை பார்த்தியா ஒரு அனாதா அது இதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் பார்த்தா நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்த அந்த சூப்பரான பிளாக் கலர் டைமண்ட் ட்ரெஸ்ஸில் அவன் வாங்கி கொடுத்த க்ரீடெல்லாம் போட்டுட்டு உண்மையிலே ஒரு குயின் மாதிரி அங்கே வர்றா. அப்போ அங்கே வந்ததுமே மற்றவங்கள பற்றி புறம் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம முதுக ஃபஸ்ட்டு நம்ம திரும்பி பார்க்கணும். நீங்களாம் பேசுகிறதுக்கு எனக்கு தகுதியா, ஃபஸ்ட்டு உன் என் ஃபேஸை பற்றி நீ பேசிகிட்டு இருக்கியே, உன் ஃபேஸில் எத்தனை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறா. ரெண்டாவது உன் ட்ரெஸ் வந்துட்டு அங்கே மாலில் கிழிஞ்சி ட்ரெண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவளையுமே ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்றா. ஸோ அவளுக்கு எதுவுமே பேச முடியாமல் போயிடுது. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி சொல்லியிருந்தா இல்லையா, பெஸ்ட்டான கிஃப்ட் எனக்கு கொடுக்கணும், இல்லைன்னா பார்ட்டிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு. உடனே அவங்க அம்மா அங்கே சமாளிக்கிறதுக்காக அங்கே ரோஸ் அங்கே டைமண்ட் வந்து இவளுக்காக கிஃப்டாக கொடுக்குறாங்க இயர்ரிங்ஸை. இவளுக்கு பார்த்தா பழைய ஒரு பிரேஸ்லெட்டை கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு அவளுக்கு பயங்கரமான ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. ஸ்டேஜுக்கு அங்கே கூப்பிட்டதுமே ஹீரோயின் போனதும் இவ உடனே அங்கே ஐயோ என் பிரேஸ்லெட்டை காணும், என் சிஸ்டர் தான் போகிறான் பட்டுட்டு திருடிட்டான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் என்னப்பா இந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசும்போது ஃபஸ்ட்டு உன்னோட பேக்கை செக் பண்ணி பாருமான்னு சொன்னால் அங்கே பேக்கை திறந்து பார்த்தா பிரேஸ்லெட் மட்டும் இல்லை இவளோட இயர்ரிங் இருக்குது. பார்த்தீங்களா, அடுத்தவங்களோட பொருளையுமே திருடி வச்சுட்டு மற்றவங்க மேலே பழிய போகிறான்னு சொன்னதும் என்ன இந்த பொண்ணு சரியான திருட்டு பொண்ணா இருப்பா போலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அவள் சொல்கிறா, உங்களுக்கு இன்னொருமே பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே வீடியோ போட்டு விட்டா. அவங்க சிஸ்டரும் அந்த டாங்கும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு அங்கே அசிங்கம் பண்ண வீடியோலாம் இருக்குது. பார்த்தீங்கல்ல, எனக்கு பின்னாடி வந்துட்டு எவ்வளோ துரோகம் நடந்துட்டுருக்குன்னு சொன்னதும் அவ்வளோதான் அங்கே டாங்கோட அம்மா அங்கே சூனியானை போட்டு அடி வெளுத்து விட்றாங்க. நீ தாண்டி என் பிள்ளையோட லைஃப்பை கெடுத்துட்ட, அவனை மயக்கி இந்த மாதிரி பண்ணையான்னு சொல்லிட்டு பாவம் பச்சை பிள்ளை வாயில் விரல் வச்சு அவனுக்கு கடிக்க தெரியாது, இவ கெடுத்துட்டாலாமா போட்டாங்க அடி சாத்துன்னு சாத்திட்டு இருக்காங்க. அவள் காலை பிடிச்சி கெஞ்சி பார்க்குறா. பட் கோ ஃபேமிலியோட மருமகளா நீ எப்போ ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு வேட்டி விட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அனாதை கிடையாது, ரிச்சஸ்ட் பர்சன் மிஸ்டர் மூலியோட ஒரே பொண்ணு அப்படின்றத சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு அதை அவங்களுக்கு எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக் ஆயிருது. அவர் வந்து ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்காரு. ரெண்டாவது அவரோட பிளாக் கார்ட்லேயே 3 பில்லியன் இருக்குன்னு சொன்னதும் இந்த ஃபேமிலியை ஆல்ரெடி வந்து 1.8 பில்லியனை வந்து செலவு பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தையுமே கண்டுபிடிச்சி பயங்கரமாக அங்கே ரோஸ் பண்ணதுமே இந்த குடும்பம் சரியான பேராசை பிடிச்சவங்க, அடுத்தவங்க சொத்தை பறிக்க பார்க்குறவங்க. இவங்க வந்துட்டு இவங்க கூட சேர்ந்து எந்த ஒரு கனெக்ஷன் வைக்க போடுறது கிடையாது. இந்த குடும்பத்தை நான் இப்போவே விடுறேன்னு அவ சொல்கிறா. அங்கே உடனே வந்து இந்த டாங்க ஹீரோயின்ட்ட போய் அங்கே பேசிட்டு அவளை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். அவங்க அம்மாவுமே நீ என்னோட வீட்டு மருமகளாக வந்துருமா, நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குருவேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஐஸ் வச்சு பேசிட்டு இருக்காங்க. பட் எல்லாருக்குமே வந்துட்டு ஹீரோயின் சொல்கிற ஒரே பதில், எனக்கு ஆல்ரெடி வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு, என்னோட ஃபியான்சேன்னு சொல்லும் போது ஹீரோவோட அங்கே அசிஸ்டன்ட் உள்ளே என்ட்ராகிறாரு. மேடம் இது பாஸ் வந்துட்டு உங்களுக்காக தான் அனுப்பி விட்ருக்காங்க கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பென்சிவான வந்து கார் வந்து கொடுத்து விடுறாங்க. அந்த கார் வந்து ரொம்ப ரிச்சஸ்டான பர்சன்ட்டை மட்டும் இருக்கும், ஜஸ்ட் 100 கார்ஸ் தான். அதில் 7 நம்பர் இருக்க கார் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இன்னுமே ஏகப்பட்ட வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறாங்க, இல்லாத கார்ட்ஸ் எல்லாமே இங்கே கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு அந்த டாங்க் வந்து ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் அந்த அம்மாவுக்குமே வந்து வயிற்றுச்சல் ஆகிட்டுருக்கு. ஸோ அவ ரொம்ப கோவமாயிட்டு நீ வந்து பணத்துக்கு பின்னாடி போகிற மோசமான பொண்ணாக மாறிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி பயங்கரமாக அங்கே வந்துட்டு திட்டிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இதை பற்றிலாம் நீ பேசுகிறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது, ஒன்று மாதிரி அறவை காட்டுட்டு எனக்கு பேசவும் விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் கிளம்பி போகிறா. அப்போ அவங்க ஃபேமிலியுமே வீட்டுக்கு வந்துட்டு பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. இப்போ அவங்களோட மேலே 1.8 பில்லியன் வந்துட்டு கடன் ஆகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தாப்பா வீட்டில் இருக்க பழைய திங்ஸ் அவள் எடுத்துகிட்டு போயிருக்கான்னு சொன்னதும் இருந்திருந்து இதை போய் அவள் தூக்கிட்டு போனான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பட் உண்மை என்னென்னா அதோட வேல்யூ வந்துட்டு ரொம்பவே அதிகம். அது தெரியாமல் இந்த முட்டாள் குடும்பம் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அது கோல்டால் எல்லாமே செய்யப்பட்டது. ஸோ
இப்போ நம்ம ஹீரோ கூட தான் காரில் போயிட்டுருக்கா. நான் வந்துட்டு நார்த் சைடில் இருக்க பெய்ஜிங் யூனிவர்சிட்டிக்கு போய் ஆகணும். போன டைம் என்னோட படிப்பை வந்துட்டு என்னோட சிஸ்டர் கெடுத்து விட்டுட்டா. இந்த டைம் அப்படி நடக்காது, என்னோட ட்ரீம் எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிட்டுருக்கா. குடும்பம் வந்துட்டு அங்கே ஒரு பெரிய வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பர்ஃப்யூம் எல்லாமே இவளை யூஸ் பண்ண வச்சு அங்கே ஹோட்டலில் போய் இருக்க வச்சிடலாம். அங்கே இவனை கால் பண்ணி வர சொன்னோன்னா கண்டிப்பாக இந்த இடியேட்டு வந்துடுவான். நம்ம வந்துட்டு இவனை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணுறாங்க. ஸோ இவனை பார்த்தா ஹீரோயின் தான் அங்கே வர சொல்லியிருக்காளான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பிட்டு போகிறான். அங்கே பர்ஃப்யூம் ஸ்மெல்லை பார்த்துட்டு அவளாக்குன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுறான். பட் இவன் தெரிஞ்சு போயிடுது. பட் அதுக்குள்ளே அந்த ஃபேமிலி அங்கே உள்ளே வந்துட்டு அங்கே பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க காசு கேட்டு. அவனுக்கு தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ கேவலமான ஜென்மங்கன்னு சொல்லிட்டு உடனே அவங்க சொல்கிறாங்க, நீ பேசாமல் வந்துட்டு எங்களுக்கு நாங்கள் சொல்கிறத வந்து நீ பண்ணு, கண்டிப்பாக உனக்கு நாங்கள் லீசோயை திரும்ப கொண்டு வந்து உங்ககிட்டே விட்டுறோம்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுமே ஹாப்பியாகிட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிடுறான். உடனே இந்த குடும்பம் வந்துட்டு அங்கே ஐடியா பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் எங்கே கிளம்பி போயிடுறாங்க. என்னம்மா தங்கம், நீ மட்டும் தனியாக வீட்டில் இருக்கியா? உனக்கு சமைச்சு போடக்கூட ஆளே இல்லை, பேசாமல் நீ வீட்டுக்கு நம்ம கூட வந்துரு, நாங்கள் வந்துட்டு பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு பேசினதுமே, நீங்கள் இவ்வளோ ஆசையாக வந்துட்டு பேச வந்திருக்கீங்க, வாங்க உங்களுக்கு சமைச்சு போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு பண்ணி வச்சுருக்கா. அவங்க வாயிலே வைக்க முடியல, அவ்வளோ கேவலமாக இருக்குது, வேணுக்குனே தான் பண்ணியிருக்கா. அப்போ பேசுகிறதுக்கே எனக்கு விருப்பம் கிடையாது, மரியாதையை எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துருங்க, இந்த ட்ராமாலாம் பண்ணிட்டு வீட்டு பக்கம் வராதிங்கன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போடும்போது பார்த்தா அவங்க அப்பாவோட அந்த இன்னொரு ஒய்ஃப் அங்கே வந்துடுறாங்க. அந்த ஆள் வந்துட்டு ஹீரோயின் காசு எடுத்து அந்த லேடிக்கு அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அவ்வளோதான், நம்ம சூனியானோட அம்மாவுக்கு பயங்கரமான கோவம் ஆகிட்டு அந்த லேடி கூட பயங்கரமான அடிப்புடி சண்டை வந்துடுது. அங்கே கரெக்டாக பார்த்தா நம்ம ஹீரோ வந்தாங்க, நம்ம ஹீரோயினை காப்பாற்றிட்டு இவங்க எல்லாத்தையும் வீட்டை விட்டு துரத்தி விடுங்கன்னு சொல்லிடுறான். ஸோ அங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவங்க அம்மாவை சேர்த்துருக்காங்க. அங்கே டைவர்ஸ் கேட்டு இப்படி சண்டை வந்துட்டுருக்கு. பட் நம்ம ஹீரோயின் பார்த்தா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. உடனே இந்த சூனியானுமே அவங்க அம்மா கூட சேர்ந்து இருக்க டிசைட் பண்ணுறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ தான் அவளை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே ட்ராப் பண்ணுறான். பார்த்தா அங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவான காரில் வந்ததும் காலேஜே வாயடைச்சு போயிடுது வாவும் சைடு. அப்போ அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. ஃப்ரெண்டுனா ஒரு சரியான ஃபேக்கான ஃப்ரெண்டு போகிறான் பழவ. போன ஜென்மத்தில் ஹீரோயினோட வாழ்க்கை வந்துட்டு இப்படி நாசமாக போனதுக்கு முக்கியமான ரீசனே தான். அவளோட நேம் வந்து ஜியா. அப்போ அங்கே ஹீரோயின்ட்ட எதுக்காக நீ உன்னோட பர்த்டே பார்ட்டிக்கு என்ன கூப்பிடலன்னு சொன்னதோ, உன்ன மாதிரி வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டுன்ற பேரில் இருக்கிற துரோகியை வந்து விலக்கி வைக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு போனதுமே அவள் திரும்ப பேச ட்ரை பண்ணுறா. பட் இருந்தாலும் இவ ரொம்ப இன்சல்ட் பண்ணி விட்டு போகிறா. அப்போ அங்கே ஒரு பையன் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக அவட்ட லெட்ரு கொடுக்க சொன்னதுமே அவள் அங்கே கீழே கிழிச்சு போட்டுட்டு அவனை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா. மரியாதையை விலகி போயிடுவியான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே மோசமாக அங்கே வந்துட்டு ஏற்றி விட்றா அவன்ட்ட. அதை பார்த்துட்டு அந்த பையனுக்கு கோவம் ஆகிட்டு அங்கே காலேஜ் ஃபுல்லாக ஹீரோயினை பற்றி கேவலமாகவே அங்கே வந்துட்டு நியூஸ் எல்லாமே பரப்பிட்டுருக்கான். அதெல்லாமே தெரிஞ்சதுமே அவ்வளோதான், அவள் டென்ஷன் ஆகி போயிட்டு எதுக்காகடா நீ இப்படி பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதும் அவன் திமுறா பேசினதுமே போட்டு அடி பொழந்து விட்றா. அங்கே அழுக தாக்க முடியாமல் அங்கே டீச்சர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுமே டீச்சர் ஒழுங்கா நீ மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும் பண்ணேன் மன்னிப்பு கேட்க, நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. நான் அடிச்சேன்னு சொல்லிட்டு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்திருக்கான். அவன் வந்து அந்த லைப்ரரிக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். உள்ளே இவங்க வந்துட்டு மன்னிப்பு கேட்கலன்னா காலேஜை விட்டு தூக்கிடுவோன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் நம்ம பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உள்ளே நம்ம ஹீரோ என்ட்ராகுறான். நீங்கள் வந்துட்டு காலேஜை பற்றி இந்த பொண்ணை தூக்குறீங்கன்னா இவளுக்காக தான் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுறேன், நான் ஏன் பண்ணுறேன், நான் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அங்கே பிரின்ஸிபல் ரொம்ப கோவமாயிட்டு அந்த டீச்சரவே வந்து வேலையை விட்டு ஃபயர் பண்ணிடுறாரு. அந்த பையனுக்குமே வந்து 1 lakh டைம் வந்துட்டு மன்னிப்பு எழுதணும்னு சொல்லிட்டு அங்கே பனிஷ்மெண்ட் கொடுத்துடுறாங்க. தப்பாக நீ ரூமர்ஸ் அந்த பொண்ணை பற்றி கிளப்பிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இந்த சோனியான்னு எப்படி சும்மா இருப்பா, கண்டிப்பாக வந்துட்டு நான் அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லி அவளை விட்டா சொல்லி அவளுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், நீ ஆளை ஏற்பாடு பண்ணுப்பா, அவளை வந்துட்டு பெருசாக வந்துட்டு பண்ணணும்னு சொன்னதுமே அதே மாதிரி அவளுமே அங்கே ஆளுங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணுறா. அவள் பண்ணி வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு அவள் பேரை கெடுக்கணும்னு. ஆனால் வந்துட்டு அவளுக்கு பதிலாக இவளே அங்கே கிட்னாப் ஆகிடுறா. நைட்டு ஃபுல்லாக அங்கே ரூமில் அடைச்சி வச்சுடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே போலீஸ் வந்து தேடி கண்டுபிடிச்சா அவளோட பேக்கில் வந்து 5 lakh வந்து கிடைச்சதுமே அப்படின்னா இந்த பொண்ணு தப்பான வேலை பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த பொண்ணு மேலே பழி விழுந்துருது. அவள் என்ன சொன்னாலும் யார் நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையுன்றது மாதிரி தான் இதில் நடந்திருக்கு. ஸோ பிறகு அந்த யாவை மீட் பண்ணிட்டு நீ பண்ணதுக்கு தான் உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு, நான் நினச்சா காப்பாற்ற முடியும், நான் சொல்கிற வேலையை பண்ணுன்னு சொல்கிறா. என்னன்னு பார்த்தா நெக்ஸ்ட் டே அங்கே அந்த சோனியான்ட்ட இப்படி மிஸ்டர் ஷூ வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாராப்பா, நீ வந்துட்டு பேசாமல் லைப்ரரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணேன்னா அதில் வந்துட்டு ஏகப்பட்ட லாபம் கிடைக்குன்னு சொன்னதும் அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உடனே அங்கே பிரின்ஸிபலை மீட் பண்ணிவிட்டு
நான் வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணுறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிடுறாரு. உடனே அவங்க அம்மா பார்த்தா நம்ம ஹீரோயின்கிட்ட கால் பண்ணிவிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க காசு கேட்டு. ஏன்ட்டெல்லாம் கொடுக்க காசே இல்லை, உங்களோட வருங்கால மருமகன் டாங் இருக்கான் இல்லையா, நீங்கள் அவன்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டிஸை விற்று உங்களுக்கு காசு கொடுப்பான்னு சொன்னதும் அவங்களுமே சரின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்குறாங்க. அவனை பார்த்தா ஹீரோயின் எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு அதேமாதிரி எங்கே வந்துட்டு கொடுக்குறாங்க. பட் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிற அந்த லைப்ரரி வந்து காலேஜோட இடத்துலே கிடையாது. ஸோ இவங்களுக்கு பெரிய லெவலுக்கு லாஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஹாப்பி ஆகிட்ருக்காங்க. ஹீரோயின் சொல்கிறா, என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிச்சாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு அதே தான் பதிலுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்ருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க அந்த யாவ் வந்துட்டு இவளுக்கு பெரிய லாஸ் ஆச்சுன்னா நம்மளை கொண்டுருவான்னு சொல்லிட்டு நான் காலேஜ் வந்துட்டு வேறு பக்கம் போக போகிறேன்னு சொல்லிட்டு மாற்றிட்டு போயிடுறா. பெரிய ஒரு காம்படிஷன் காலேஜில் நடக்க போகுது, அதில் நம்ம ஹீரோயின் தான் டாப்பாக வந்திருக்கா. பட் ஆனால் வந்து வேறு யூனிவர்சிட்டியில் கலந்துக்கிறதுக்கு நாங்கள் வந்துட்டு இப்படி சூனியானை தான் அனுப்ப போகிறோன்னு அந்த பிரின்ஸிபல் சொல்கிறாரு. அவள் தான் இங்கே வந்துட்டு ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அப்படின்னா படிப்புக்கு எந்த வேலையும் இல்லை, காசு கொடுத்தா யாரனாலும் நீங்கள் முன்னாடி கொண்டு வருவீங்கன்னா நான் வந்துட்டு இந்த காலேஜில் படிக்க விரும்பலை, எனக்கு நீங்கள் டிசியை கொடுத்துருங்க, நான் வேற பக்கம் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்றத அவ சொல்றா. சூனியா நான் அவள் ஃப்ரெண்டை வச்சு அங்கே எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறா. காதில் வந்து ப்ளூடூத் வச்சுக்கிறேன், நீ வந்துட்டு சொல்ல எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிச்சனில் கலந்துக்கிறா. அப்போ அங்கே இப்படி நடக்குதுன்னு ஹீரோயின் அங்கே அந்த டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுமே உடனே இவ வச்சிருந்த அந்த பேப்பரை தூக்கி ஹீரோயின் மேலே அங்கே போட்டு விட்றா. அதை பார்த்துட்டு அவங்க என்ன இதெல்லாம் சொல்லிட்டு கேட்கும்போது ஹேண்ட் ரைட்டிங் ஆனால் செக் பண்ணி பார்த்ததில்ல, அது வந்து சூனியானோட தான் சேர்ந்து மேட்ச் ஆகுது. அப்போ அங்கே ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் வந்து நல்லா செக் பண்ணி பாருங்கள், அவங்ககிட்ட ப்ளூடூத்மே இருக்குன்னு சொன்னதும் மிஷினை வச்சு செக் பண்ணி பார்த்தா அங்கே சவுண்ட் கேட்டதுமே அதையுமே வந்துட்டு பறிச்சுடுறாங்க. அதையுமே அவளை ஃபெயில் ஆக்கி துரத்தி விட்றாங்க. அவங்க 2 பேர்த்தையுமே கூப்பிட்டு வச்சு பிரின்ஸிபல் பயங்கரமாக திட்டாரு, உன்னால் காலேஜ் பேரே கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு. அப்பாங்க நீ வந்துட்டு காலேஜுக்காக வந்து இடம் வாங்கி லைப்ரரி பண்ணுறேன்னு சொன்ன, அதுக்கு எவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவம் ஆகிட்டு அங்கே கத்திட்டு சண்டை வந்துட்டுருக்கு. அங்கே பார்த்தா அதை லைவாக போட்டு விட்றாங்க. அதை கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் தொடர்ந்து பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே உடனே வந்துட்டு அந்த எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் வந்துடுது, இந்த பிரின்ஸிபல் வந்து லஞ்சம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ஆளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா. உடனே அங்கே வந்துட்டு அந்த ஆளையுமே ஜாப்பை விட்டு அங்கே ஃபயர் பண்ணிடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு இதெல்லாமே காமிச்சிட்டா அங்கே ஹீரோ ஹாப்பியாகிட்டேக்கான். அப்போங்க நம்ம டாங் கால் பண்ணி இந்த விளங்காத குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணி கடைசியில் நான் விளங்காமல் போயிட்டேன்ப்பா, என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி நிற்குது, தயவுசெய்து நீ காப்பாற்று, இல்லைன்னா நான் வந்து பேங்க்ராட் ஆகி போயிடுவேன்னு அவன் சொல்கிறான். ஸோ அவங்க போனதுமே அவனை மீட் பண்ணுறதுக்காக ப்ளீஸ்ப்பா எனக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் ஹெல்ப் கேட்டுருச்சேக்கான். பட் அவன் எங்கிட்ட ஹெல்ப் பண்ணுவா, இவன் பண்ண பாவத்துக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க வைக்கணும் தானே அவளோட ஃபுல் ஐடியாவுமே. அப்போ பார்த்தா அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவங்க சிஸ்டர் அவளை அங்கே அட்டாக் பண்ண வந்துடுறா. பட் ஆனால் வந்துட்டு அவள் விலைக்கிட்டதுமே பிடிச்சி தள்ளி விட்டு கடைசியில் அவளோட ஃபேஸ்லேயே அங்கே கட்டு விழுந்துருது. அங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அங்கே சேர்த்துடுறாங்க. பட் சாகுற வரைக்கும் இந்த தழும்பு இருக்க தான் செய்யணும் அவங்க சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டாங்க. அவனை பார்த்தா இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த கனெக்ஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு கழட்டி விட்டு போகிறான். போன ஜென்மத்தில் நம்ம ஹீரோயின் ஃபேஸில் இதே மாதிரி அவள் கட் போட்டு அங்கே அசிங்கப்படுத்தினா. ஸோ பதிலுக்கு அவளுக்கு அதே கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் அவங்க காலேஜுக்கு போகிறா. அவள் வந்துட்டு அவார்ட் எல்லாமே வின் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. அவங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்துட்டு வெல்கம் பண்ணிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் டே அங்கே வந்து மீட்டிங் போயிட்டுருக்கு. அவனை பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கான். அங்கே ஹீரோயின் உள்ளே என்ட்ரானதுமே நம்மளுக்கு தான் ஹெல்ப் பண்ண வராலான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். பட் போனதுமே நீ வந்து அங்கே சேர்மன் சீட்டு விது எந்திரின்னு செட்டிவோ போய் உட்காந்துடுறா. அப்போ அவன் கோவம் ஆகிட்டு சண்டைக்கு வந்ததுமே அங்கே ஆல்ரெடி வந்து அவங்க கடன் எல்லாமே அவங்க பே பண்ணியிருக்காங்க. இதனால் அவங்களோட சேல்ஸ் வந்து 51% அவங்ககிட்ட போயிடுச்சு. ஸோ அவங்க தான் இதுக்கப்புறம் இதோட சேர்மன் சொல்கிறாங்க. அங்கே கார்ட்ஸ் வச்சுமே அவனை அங்கே கழுத்தை பிடிச்சி வெளியே வச்சுடுறாங்க. அங்கே பார்த்தா பிரசிடென்ட் வந்து ரொம்ப ஓவராக பேசினதுமே அவன் ஏகப்பட்ட வந்துட்டு காசு வந்து தில்லாலங்கடி வேலை பண்ணியிருக்கான். அதை எல்லாத்தையும் ப்ரூஃபை காமிச்சதும் பார்த்தா அவன் தான் ரொம்ப பயந்து போயிடுறான். எல்லாத்தையுமே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அங்கே வந்துட்டு ஷேர்ஸ் எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொடுக்க சொல்லி கேட்குறான். பட் அங்கே ஷேர் ஹோல்டர்ஸ் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதுமே உங்கள் கம்பெனி நிலைமையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க சீட் எல்லாமே தூக்கி போட்டதுமே அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே மூழ்கு நிலைமையில் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பாதி விலைக்கு அவங்க வாங்கி அதை சேஃப்டி பண்ணிவிட்டு டோட்டல் கம்பெனியுமே அவளோட நேமில் அங்கே வந்துடுது. நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே ஹீரோயின்ட்ட உன்னோட படிப்பு முடிஞ்சதுமே கண்டிப்பாக வந்துட்டு நீ நினச்ச மாதிரி சக்ஸஸ் ஆகலாம், நம்ம அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வேஸ் எல்லாமே விற்கிற கடைக்கு நம்ம ஹீரோயின் போகிறா. அப்போ பார்த்தா அங்கே லின்சின்னு ஒரு பொண்ணு வர்றா. ரொம்பவே திமிர் பிடிச்சவளாக இருக்கா. நம்ம ஷூ வந்துட்டு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் போல். ஏற்கனவே நம்ம ஹீரோயின் என்ன வந்துட்டு எடுக்கிறாளோ எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வம்பு பண்ணிச்சேக்கா. அப்போ அங்கே வேணுக்குனே வந்துட்டு இதை உனக்கு டச் பண்ணுறதுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டு உடைச்சதுமே அந்த ஓனருக்கே ஷாக்காய் போயிடுது. நீ என்ன பண்ணிட்டு அதோட வேலை வந்து 50 மில்லியன் சொன்னதுமே அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காய் போயிடுது. பட் அவங்க பிரதரையும் அவங்க
சொல்கிறான், நீங்கள் வந்துட்டு இந்த மில்லியனை நீங்கள் வந்து இந்த வேஸ்க்காக வச்சுக்கோங்க, மிச்சத்தை இருக்கிற காசை என்னோட சிஸ்டரோட இந்த அதிக பிரசங்கித்தனத்துக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறான். அந்த யூமே சரியான வந்துட்டு ஆளு தான். அவன் பார்த்தா இப்படி எல்லா கம்பெனியுமே டேக் ஓவர் பண்ணி அவனோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு தான் ஐடியா பண்ணுவான். இப்போ அவனோட கண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேலே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே அந்த டாங்கை மீட் பண்ணுறதுக்காக நம்மளோட சுனியான் போகிறா. அங்கே அவள் வந்துட்டு நம்மளை ஏமாற்றிட்டா, கண்டிப்பாக நம்மளை ரிவெஞ்ச் எடுக்கணும் நம்ம 2 பேருமே சேர்ந்து. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, நான் இப்போ கன்சீவாக இருக்கேன்னு அவள் போய் சொல்லிடுறா. அதை கேட்டுட்டா அவன் அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சரி ஓகே நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறான். பட் 2 பேர் மனசுலேயே எப்படியாச்சும் ஒன்று சேர்ந்து ஹீரோயினோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து பறிக்கணும்னு ஐடியா தான். அதுக்காக தான் சும்மா 2மே ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தா அதோட சேர்ந்து இவங்க பிளான் பண்ணிவிட்டு ஹீரோயினை இன்சல்ட் பண்ணணும்னு ஐடியா பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து ஹீரோயின் அங்கே போர்ட்ரே பண்ணுறாங்க. அந்த டாங்கை பார்த்தா நான் வந்து இவளுக்காக என்னென்ன பண்ண தெரியுமா, கடைசியில் என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பறி போனதுமே இவ என்னை கழட்டி விட்டுட்டா. இவ்வளோ சின்ன வயசில் நான் தீயில இருந்து காப்பாற்றினேன், பட் இவ எனக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் சும்மா போய் சொல்லாத, என்னை காப்பாற்றினவங்க கையில் வந்துட்டு மார்க் இருக்கணும், உன் கையில் எங்கே இருக்குது, நீ வந்துட்டு என்னை ஏமாத்தாதன்னு சொல்கிறா. அப்போ அங்கே உடனே அவள் இங்கே பாருங்க என் ஃபேஸில் எப்படி கட்டு விழுந்திருக்கு, நீ இதுக்கு காரணமே அவதான் செய்யிட்டு நம்ம ஹீரோயின் மேலே பழைய போட்டுச்சேக்கா. அழுது அப்படியே நடிக்கிறா, எல்லாத்தையுமே எங்களை பறிச்சுட்டு தெருவில் விட்டான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா இந்த பொண்ணு இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நம்ம ஹீரோயின் வாய முடிட்டு பேசாமல் இருக்கீங்களா, இல்லை உங்களை பற்றின எல்லா விஷயங்களையும் வெளியிடவான்னு சொல்கிறா. அங்கே எல்லாரோட ஃபோன்லேயுமே கட்டே பண்ணாத இவங்களோட அந்த செக்ஸுவல் வீடியோஸ் எல்லாம் அனுப்பி விட்டதுமே ஐயோ இந்த அசிங்கத்தை பார்த்தீங்களா என்ன மாதிரி வேலை பண்ணியிருக்குங்கன்னு 2 பழி போட்டுச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே ரொம்பவே அங்கே அவமானமாக போயிடுது. ஸோ அப்போ அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த தாத்தா வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போய் விழுந்துடுறாரு. அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. தாத்தாவுக்கு வந்துட்டு சீ ஃபுட்னா அலர்ஜி, அதை வந்துட்டு எப்படி நீங்கள் சர்வ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா எல்லாரும் அங்கே வந்துட்டு நேனையை பிடிச்சி திட்டுறாங்க. பட் ஹீரோயின் வந்து யாரும் எதுவும் கவலைப்படாதீங்க, ஏன்ட்ட ஆல்ரெடி வந்து மேலே மெடிசன் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அலர்ஜி மெடிசன் எல்லாமே கொடுக்குறா. அவளுக்கு கண்டிப்பாக இந்த யூதா இதை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட் ஆயிடுச்சுக்கு. அப்போ அங்கே தாத்தாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின்ட்ட நீங்கள் மட்டும் என்னோட இந்த நிலைமைக்கு காரணமான பர்சனை கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸை நான் வந்துட்டு அவளுக்கு கிடைக்கிறதுக்கு வழிவகை பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உடனே வந்துட்டு அங்கே யோசிச்சுட்ருக்காங்க யார் இதை பண்ணியிருப்பாங்கன்னு. பட் அவங்களுக்கு டவுட் என்னென்னா அந்த யூ மேலே தான். ஏன்னா மெய்ட் வந்துட்டு அங்கே காஃபியெல்லாம் கொண்டு வந்தான், அந்த கிளாஸை கூட அவன் பக்கத்தில் கொண்டு வர விடாமல் கொண்டு போங்கன்னு சொல்லியிருக்கான். ஸோ உடனே அவங்க உள்ளே போய் அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தா என்ன வந்துட்டு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பாத்திரம் விளக்குற லிக்விட் எடுங்கன்னு சொன்னதும் இதுதான்ப்பா கொடுத்தான்னு சொன்னதுமே அதெல்லாமே அவங்க வீடியோஸ் எடுத்துகிட்டு இந்த லிக்விடில் வந்துட்டு எதுவும் இல்லை, பட் அவன் எங்கள் பக்கா பிளான் பண்ணி என்னமோ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியுது. ஸோ பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு உன்னோட கம்பெனி வந்துட்டு இப்போ டோட்டலாக டேமேஜ் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியும், நீ என்னை வந்து நாளைக்கு அங்கே ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வந்து மீட் பண்ணு, நம்ம வந்துட்டு இதை பற்றி பேசி வந்து எல்லாமே சக்ஸஸ் ஆக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஆசையாக வந்துட்டு பாசமாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ எப்படி இறந்தாலும் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் பேசுகிறான். அதுக்கு காரணமே ஷூ ஃபேமிலி தான், நம்ம ஹீரோவோட ஃபேமிலி மேலே பழி போடுறான். பட் நம்ம ஹீரோ அங்கே உள்ளே என்ட்ரானதுமே அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக்காகி போயிடுறா. நீ என்னை வந்துட்டு இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா, அப்போ உன் குடும்பம் தான் எங்கள் அப்பா வந்துட்டு கொலை பண்ணிச்சான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு சண்டை போடுறா. அப்போ அங்கே யூ அதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவனோட பிளான் எல்லாம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போகிறான். பட் அங்கே போய் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இவங்க பயங்கரமாக அங்கே வந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா பக்கா பிளான் பண்ணி அவங்க வந்துட்டு சும்மா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், இவன் இப்படிலாம் சொன்னான்னா நம்ம வந்துட்டு நம்ம 2 பேருமே வந்து பிரிஞ்சு போயிடுவோமா, இவனோட பிளானை நம்மளுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் ரீபான் ஆயிருக்கா. ஸோ அவளுக்கு தெரியும் யார் எப்படிப்பட்டவங்கன்னு, அவங்க அப்பா சாவுக்கு காரணம் அவள் இல்லைன்றதுமே அவளுக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் அங்கே தாத்தாவை மீட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான், தாத்தா ஒரு பெரிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு வந்து சாப்பாட்டில் எதுவும் கொடுக்கல, பட் ஆனால் அந்த கப்லையும் இந்த லிக்விடையும் சேர்த்து க்ளீன் பண்ணி அவங்க வந்துட்டு அதில் என்ன கொடுத்தாலுமே உங்களுக்கு ஒரு பாய்சன் மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதை பண்ணுறது வேற யாரும் கிடையாது, உங்களோட ஆசை வந்து பேரே யூதான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. கண்டிப்பாக இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தாத்தா அப்படின்றத அவன் சொல்கிறான். இப்போ பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு மிஸ்டர் லூன்றவர் நீங்கள் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க, நீங்கள் பேசாமல் ஒரு ஆக்ட்ரஸ் ஆகலாமேன்னு செட்டுங்க கேட்டதும் அவளுக்கு நல்லாவே தெரியும் இவன் சரியான வந்துட்டு அரலூசு பையன், இவன் வந்து சாப்பிட்றது கூட கொடுக்காம ஆளுங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இவன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடாது, இவன் ஒரு மிருக மாதிரி வேலை வாங்குவான்னு சொல்லிட்டு பண்ண முடியாது. பட் என்னோட சிஸ்டர் வந்துட்டு ஃபேண்டாஸ்டிக்காக வந்துட்டு இருப்பா, அவளோட ஃபேஸில் இருந்தால் அந்த தழும்புமே மறைஞ்சு போச்சு, இப்போ பார்த்தீங்களா
அவள் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் வேறு, அவளை பற்றின நியூஸ்மே உங்களுக்கு தெரியல அப்படின்றத சொன்னதுமே இவன் உடனே அங்கே அவட்ட போய் அங்கே பேசினதும் அவளை பார்த்தா வந்துட்டு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகலான்னு ஆசைப்பட்டுட்டு உடனே வந்துட்டு ஒரு 5 லேக் அவன் வந்து கொடுக்க சொல்லிடான். அதையுமே வந்துட்டு அங்கே கொடுத்துட்டு அங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடா, பெரிய ஹீரோயின் ஆயிடலான்றதுக்காக. பிறகு பார்த்தா அவளை போட்டு அவன் அங்கே 5 ஹவர்ஸாக வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண வச்சு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான், சாப்பாடு கூட கொடுக்காம. அப்போ அவள் என்னால் வந்துட்டு இதில் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண முடியாது, நீ வந்துட்டு நான் கொடுத்த அந்த 5 லேக் காசை எனக்கு திரும்ப கொடு, நான் வந்து வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்றத அவள் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் நீ என்ன பண்ணிட்டு இருக்கா, அப்படிலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சவங்க திட்டான். நான் சொல்கிறத தான் நீ கேட்டு நடக்கணும்னு சொல்லிட்டு கீழே விழுந்ததுமே அவளுக்கு அங்கே வயிறில் அடிபட்டு அங்கே விழுந்து பிளட்டாக போயிட்டுருக்கு. அவள் உண்மையிலே வந்து கன்சீவாக இருந்திருக்கா, அது தெரியாமல் அவன்கிட்ட ஃபேக்காக கன்சீவாக இருக்கேன்னு வேற போய் சொல்லி வச்சுருந்தா. இப்போ அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா பயங்கரமாக கோவமாயிட்டு அங்கே நம்ம டாங்கோட அம்மா பிடிச்சி அடிக்கிறாங்க, என்னோட பேரப்பிள்ளைய கொலை பண்ணிட்டியா கொலைகாரின்னு சொல்லிட்டு. பட் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்து அவங்கள வந்து காப்பாற்றிடுறா, நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே பார்த்தா அவங்க பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க, வந்துட்டு நீ தான் இத்தனைக்கு காரணமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே பழிய போட்டதுமே நான் ஒன்றும் காரணம் கிடையாது, நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருந்தா அந்த 5 லேக்கையுமே உங்கள் பொண்ணு தெரியாமல் ஒரு ஃபேக்கான ஆள்கிட்ட கொண்டு போய் கொடுத்து நாசம் பண்ணிட்டா, நீங்கள் இப்போ தெருவுக்கு வந்துட்டீங்க, இது உங்களோட வந்து வளர்ப்பு தான் சொல்லிட்டு அவள் போகிறா. அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே அவ்வளோ ஒரு வந்து டென்ஷனாகி போயிருது அவங்க பேரண்ட்ஸ்க்கு. கடைசியில் நீ இப்படியா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவளை போட்டு அங்கே அடி வெளுத்து விட்றாங்க. இதுக்கப்புறம் எங்கள் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டு விட்டுமே அங்கே துரத்தி விடுற நிலைமை ஆகி போயிடுது. பிறகு அங்கே ஆஃபீஸில் காமிக்கிறாங்க, பார்த்தா நம்ம ஹீரோயின் மேலே ஒரு பெரிய பழி விழுந்துருது, லீக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவங்க எல்லாருமே ஹீரோயினை வந்து நீ வந்து இதை ஜாப்பை விட்டு போகணும், திரும்ப டாங்க தான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பேசினதுமே இங்கே வந்துட்டு எதுக்காக எல்லாரும் சேர்ந்து என் மேலே இவ்வளோ கோவப்படுறீங்க, இதை பண்ணதே நான் தானே வந்துட்டு இதை வந்து வெளியவே விட்டு அந்த ஹேக்கர்கிட்ட கொடுத்ததே நான் தான், அதை ரிலீஸ் பண்ண ஹேக்கருமே நான் தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க எல்லாருக்கும் ஷாக் ஆகி போயிருது. என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் அப்படி பண்ணவாஸ் தானே உண்மையான வந்துட்டு ஆளை பிடிக்க முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. என்னன்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, அந்த வைஸ் பிரசிடென்ட் இங்கே கூட சேர்ந்து இருந்துட்டு அந்த டாங் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், கண்டிப்பாக நான் வந்துட்டு எப்படி அவனை சும்மா விடுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கா. அதுக்கான எல்லா வந்து எவிடன்ஸுமே அவன்கிட்ட அந்த காமிச்சு அந்த ஆளையுமே அங்கே அரெஸ்ட் பண்ண வச்சுடா. அப்போ அங்கே நம்ம ஹீரோட்டாவை கோவமாயிட்டு இதுக்கு பின்னாடி நீ தானே இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போடுற மாதிரி அவங்க நடித்ததுமே அதை பார்த்துட்டு பயங்கரமான ஹாப்பி ஆகிட்டு இருக்கு, டோட்டலாக நம்மளோட கண்ட்ரோலில் வந்துட்டான்னு சொல்லிட்டு. பட் பக்கா பிளான் பண்ணி பண்ணுறாங்கன்றது அவனுக்கு தெரியலை. பிறகு அங்கே வீட்டில் காமிக்கிறாங்க. ஸோ இந்த அதே கிளாஸில் அந்த லிக்விடை வச்சு வாஷ் பண்ணதை வச்சு அங்கே தாத்தாக்கு அவன் தண்ணி எல்லாமே கொடுத்ததுமே அதை அப்படியே மயக்கமாயிடுறாங்க. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் கொடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவன் போலீஸ் எல்லாமே கூப்பிடுறான் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, என்னோட தாத்தாவை ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோ பார்த்தா டாக்டர் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அங்கே கரெக்டாக நம்ம தாத்தாவுமே கண்ணை முடிச்சிடுறாரு. ஸோ அப்போ அங்கே தாத்தா சொல்கிறாரு, நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் வந்து கஷ்டப்பட்டு வளர்த்தா நீ இப்படிலாம் துரோகம் பண்ணுறேன்னு சொன்னதும் நான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் பண்ணேன்னு சொல்லும்போது அவங்க தாத்தா சொல்கிறாரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னோட ஆன்ட்டி வந்து உன்னோட அம்மாவை கொலை பண்ணிட்டாங்க நீ நினைக்கிறியா, அப்படி கிடையாது, அந்த ஆக்சிடெண்ட்டில் அதுக்காக அவள் வந்து தன்னோட பிள்ளையவே இழந்துட்டா அப்படின்றத சொல்கிறாங்க. ஒன்று அவள் கஷ்டப்பட்டு தான் வளர்த்தா இத்தனை வருஷமானு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த யூக்கு வந்துட்டு பயங்கரமான கஷ்டமாயிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறான். ஸோ இதனால தான் அவன் இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினச்சிருந்திருக்கான். பட் யாரும் என்ன பிரயோஜனம், கடைசியில் வந்துட்டு பண்ண பாவத்துக்கு அவன் ஜெயிலுக்கு போக வேண்டியதாயிருது. அப்பாங்க அந்த டாங் பார்த்தா நான் தான் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு வந்தா அவனையுமே அரெஸ்ட் பண்ணி இங்கே உள்ளே போட சொல்லிடுறாங்க. எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோயின் அங்கே கொடுத்துடுறா. ஸோ இந்த யூவும் டாங்குமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ், கடைசியில் ஒன்றாவே சேர்ந்து ஜெயிலுக்குமே போகிறாங்க. அவங்க தாத்தா நான் வாக்கு கொடுத்தபடி உன்னோட அப்பாவோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நான் உனக்கு திரும்ப கொடுக்குறேம்மா அப்படின்றத அவர் சொல்லிடுறாரு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்கிட்ட போய் அவங்க சூப்பராக அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொக்கேக்குள்ளே டைமண்ட் ரிங்லாமே வச்சு அதை பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. பிறகு பார்த்தா அங்கே வெட்டிங்குமே ரொம்ப சூப்பராக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வெட்டிங் நடக்கும்போது தான் அவனோட கையை நோட்டீஸ் பண்ணுறா. பார்த்தா கையில் வந்துட்டு அடிபட்டுருக்கு. ஸோ அவளுக்கு புரிஞ்சுக்குது நம்ம ஹீரோ தான் வந்து சின்ன வயசில் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும்போது அவளை காப்பாற்றிருக்கான். அந்த டாங் நான் போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தா இல்லையா. ஸோ அவளுக்கு கடைசி பார்த்துனது யாருன்னு புரிஞ்சு போயிருது. அவள் ரொம்ப எமோஷனாகி அழுததுமே அதான் எல்லாமே நல்லா ஆயிடுச்சுல, நீ ஒன்றும் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சக்கான இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.